பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஆனா நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பிச்சு. ரொம்ப குக்குலாம் ஹெவியா போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும். லாஸ்ட் படத்துலேயே நான் சொல்லியிருந்தேன். சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரா பண்ணியிருக்காரு. ராப் மட்டும் இருக்கும். ஆனா இதுல வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்கா அவர் வந்து சூப்பரா கொண்டு வந்திருந்தாரு. அதுக்கு அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப கதை கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத. தமிழ் சினிமால நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல. நான் குட்டி குட்டி கதைலாம் சொல்றாங்களே, இப்போ உங்க வருஷம் ஏதாவது குட்டி கதை வச்சிருக்கீங்களா சொல்றதுக்கு? நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆம்பளைங்களெல்லாம் அவ்வளோ லேஸ்ல பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா எங்கள் டீமே அப்படிதான். ஒருத்தவங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க. அதுல இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னணிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டத்தாங்கன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கங்க. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை. அது ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்துல வேற மாதிரி பாக்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலா ஒர்க் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோல்ல எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமா எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்க இருக்காரா இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ பயங்கர லவ் இருக்கு உங்க மியூசிக்ல. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோட வேலையை நான் கரெக்டா பண்ணிருப்பேன்னு நம்புறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்கா நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரொம்ப குக்குலாம் ஹெவியா போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும். லாஸ்ட் படத்துலேயே நான் சொல்லியிருந்தேன். லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அது நம்ம மூச்சு இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும் நம்புறேன். அது லப்பர் பந்திலையும் கிடைச்சது ஜனங்க கிட்ட இருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தினேஷ் அவர்களுக்கு ஒன்று சோஷியல் மீடியால இருந்து கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. எல்லாரும் இப்போ ஆக்சுவலா இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணோம், அண்ணாலாம் வேணாம் இங்கே வைங்க அப்படின்ட்டாங்க. இந்த மைக்கை பிடிச்சி இப்போ சோலோவா பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்றாங்களே, இப்போ உங்க வருஷம் ஏதாவது குட்டி கதை வச்சிருக்கீங்களா சொல்றதுக்கு? ரொம்ப ஸ்டைல் இல்லை இல்லை ஏதாவது குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகிர்ற மாதிரி இருந்தா? என்ன காத்து வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துட்டே இருக்கு. அதனால பூமி பெருசு, ஹீட் ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைலாம் இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்கு. அந்த எனர்ஜியில நம்ம வந்து வாழலாம் ஜாலியா. இதை கொஞ்சம் புரிஞ்சு அறிவு எனக்கு இல்லைன்றது இங்க பெரிய சிக்கலா இருக்கு. அது வீட்டுக்கு போனாலும் அதுதான் நான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காத்து மழை வெயில் ஓகே மஜா எனக்கு அது வாய்ஸ் நோட் ஆனது. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள்லாம் ஒரு வரியில பதில் சொல்லணும். இயக்குனர் அதீன் ஆதிரை. காத்து மழைலாம் சொல்லக்கூடாது, அதையும் வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கதை சொன்னாரு. எங்க அந்த குழந்தை சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர்கிட்ட பேசும்போது நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சது நான் தான் அந்த இன்னசென்ட், நீ இல்லை. அதுவும் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலா ஒரு ப்ரொஃபஸரா நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டுல வந்து அவரை தான் இன்வைட் பண்ணி பண்ணியிருப்போம். அந்த ஸ்லாங்ல இருந்து எல்லாமே அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதீன் சார் ஒரு இன்னசென்டா பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. அந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலா, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனா நாலேஜ் நைஸ். ஓகே அடுத்து கலவரசன் ஒன் வேர்ட்ல சொன்ன ஒரு லைன்ல அதீன் அறிவு. ஓ அப்படி ஓகே ரைட். கலவரசன் கலை வந்து சூப்பரா எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பத்தி சொல்லல. அப்போ
கலை கலை வந்து கலை எப்படி? ஓகே, அடுத்து உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதல்ல. ஸோ ரித்விகாவை பத்தி. ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பரதேசியில் அவங்களோட அட்டகத்தி முடிஞ்சு அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பெர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா. ரஞ்சித் பத்தி. அண்ணன் ஒரு லைன் கேட்டா ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ. சின்ன கிஃப்ட் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பா ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பா தண்டக்காரன் வந்து என் கெரியர்ல ரொம்ப ஒரு முக்கியமான படமா இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளவு சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமா இருந்து. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கண்டிப்பா தண்டக்காரனை படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பா பார்க்கணும். கண்டிப்பா பாருங்க. இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமா இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்ற அந்த இடத்துலயே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பரா இருக்கும். சூப்பரா பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ். அவர் பேர் சொல்ல சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க சொல்றோம். நீங்க பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்க அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்துல அவர் கேட்டே இருப்பாரு. அட்டகத்தில் ஆரம்பிச்சது எங்க மோதல். இது வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமால ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸ் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதுல வந்து அண்ணியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்துல ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்க ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறது. இதுல எங்க அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவம்ல எனக்கு மனைவியா நடிக்கிற மெலடி இதுல எனக்கு அக்காவா நடிச்சிருக்காங்க. அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வேட்டுவம் ஷூட் போற ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க? நான் தாண்டா உன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா, வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். பட் ஆனால் அதை தெரியாத அளவுக்கு அதியன் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு, தேங்க்யூ ஸோ மச். ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்க டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன். கண்டிப்பா ரொம்ப, ஏன்னா ஒரு படம் வந்து பண்றோம், ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும். அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்ப இருக்க பிசினஸ் சூழ்நிலை, என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அந்த பிசினஸ் பண்றதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்கு. அப்ப அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்றது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸா இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லயும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்க 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்றோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் உங்க ஒர்க் எப்பவுமே, நீங்க ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்க அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோட தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நான் லவ் யூ. கண்டிப்பா அடுத்தது நம்ம பண்றோம். ஏன்னா ராமலிங்கன் எல்லாம் அவ்வளவு லேஸ்ல பாராட்டுற ஆளுங்க கிடையாது. எல்லாமே ஏன்னா என் டீமே அப்படிதான். ஒருத்தவங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க. அதுல இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்க பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலா ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே, சுரேஷ் அண்ணா, எல்லாருக்குமே நன்றி. மோசஸ், எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டக்காரனை சூப்பரா இருக்கும். எல்லாரும் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாரி சார், மன்னிச்சிருங்க சார். ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட். சாரி சார். ஏன்னா
நீலம் பண்றாங்க படங்கள், அது வந்து பேசுற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பரா இருக்கும், நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவரா கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமா எங்க கூட கெத்தா கொலாபரேட் பண்ற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பாத்துக்கலாம் சார். அவ்வளவுதான் சார். ஓகே, கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர யாரு கூட எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்காக. ஆமா சார். அதுக்குள்ள ஒரு 2-3 ஐயா நீங்க வந்து அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க வரிகளில் வந்து நாங்க அந்த ஸ்கிரீன்ல வர்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். அப்புறம் கலையரசனோட ஈவெண்ட்டுக்கு போறோம் அப்படின்னோடனே நாங்க ஃபேஸ்புக்ல கொஸ்டின்ஸ் போட்டோம். அவருடைய எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் உடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும், அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அவர் என்ன சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அது என்ன எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தார். இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஜஸ்டின் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னன்னா, நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ஒவ்வொரு முறையும் அதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பார்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டில் சில வரிகள் உங்களுக்காக நான் பாடுறேன். ட்ராக் போடலாமா இல்லை? தயாரிப்பாளராகவும் ரஞ்சிதனன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார். ஜெய்தீன், ஒரு நீண்ட நேரம் நிகழ்வாக மாறிடுச்சு. அந்த இவ்வளோ நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னோட திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்க உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் திரு சாய் தேவானந்த், லேன் அண்ட் டீச், சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் என்னன்னா, இப்படி ஒரு படம் பண்ணுறோம், என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி தமிழ் சினிமா, தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னன்னா, நம்ம கூட சேர்ந்து வேலை செய்யறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமா வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில என்னை நம்புறவங்களா இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களா இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில இப்போ திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து, என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமா வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்டு தண்டகாரண்யம் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளரும் இருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்னைக்கு வந்து அவர் மாறி இருக்காரு. அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்யறது. அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 12-13 வருஷத்துல வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்கே வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும், அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும், அந்த அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இது வந்து என்னன்னா, எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்கு. ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு, வெளியே ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது, நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, கும்பலே டெக்னீஷியன்ஸு, இவ்வளோ பெரிய டீமை இந்த 12-13 வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாக்குறப்ப இப்போ என்னன்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது. இப்போ வந்து ஸோ இவங்க எல்லாமே தனித்தனியாக அப்படி உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா
ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்க தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்கள் வந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களா ஆர்டிஸ்டா நிச்சயமா இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபடுற ஆளா மட்டும் இல்லாம இந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்க இருக்கிற என்ன சொல்றது இன்இக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டா இவங்க இருப்பாங்க அப்படின்றதுதான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா இங்க தமிழ் சினிமால நான் வெறும் டைரக்டரா ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்பதான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனா டைரக்டர் ஆனா இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்க வந்தேன். ஆனா நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேல நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்துல. காரணம் என்னன்னா நம்ம பேசுற அரசியல் வந்து நம்ம ஊர்ல நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ள போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும், இதுல எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போறோம் நான் யோசிச்சு இருந்திருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்கு. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்றது, எப்படி இதை பேசுறது, எப்படி இது மொழியா மாத்துறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ற ஒரு மீடியமா எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டு இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டரா எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் ஆனா வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாம் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதுல நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க, நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன். ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்து சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்கள்ல மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்ப கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்ல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அது எல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமா நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன். அண்ட் வந்து எனக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதோட கண்டென்ட் மையமா வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அந்த வேர்ல்ட் இந்தியா லெவல்ல வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டா மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்துல ஒரு குறியீட முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க, இந்த குறியீடு இதனால இருக்கு, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்றதுக்கு பல பேர் முன்வந்துட்டாங்க. அண்ட் குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா அதுல வந்து இருக்கிறாங்க. குறிப்பா ரைட்டிங் என்ன சொல்றது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்களை நம்ம பார்க்கலாம், உள்ள வரப்போ நம்மளை பாக்குறது, நம்மளை அவங்க கிட்ட பேசுறது, ஆங்கிள் பண்றதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது, அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு, இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு, இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு, இவங்களை வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம். ஆனா நமக்கு எக்ஸ்டென்டா நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான்.
மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்கப்படல. மக்கள் கிட்ட தான் திருப்பி திருப்பி கடைசியா நம்ம போறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்றது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம, ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம, அவர்களுக்கு அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு. மக்களை தியேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வருது, மக்களை பார்க்க வைக்கிறது. அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ள வந்து பார்க்கறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனா அந்த சவாலை ஏற்றுக்கொண்டுதான் இப்ப நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை. மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம். அந்த நம்புறதுனாலதான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னணிகள் வரும் தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டகாரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம். அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்க வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான். இந்த நம்பிக்கையோடு தான் நாங்க எல்லாருமே இங்க இயங்குறோம். இங்க பேசின உதவி இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இப்ப நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், அதின் வந்து கம்யூனிசம் பேசுவான். சோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியும். ஆனா வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்துல வந்து இயங்குறோம். இப்போ ஒரு ஷாட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷாட் வந்து காரணம். அவன் திரும்பி பார்த்தேன், இல்ல அங்க ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தவிர நான் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டு எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். சோ இங்க வந்து என்னன்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது. தத்துவத்தை யாரு கையாளுறாங்க, அது எப்படி கையாளுறாங்க, சோ இங்கதான் முறைனே இங்க இருக்கு. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸ் வரும்னு வச்சுங்களேன். பட் ஆனா ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனா எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுலதான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்கு. அதனால வந்து இப்ப அது என்ன பண்ணா ஒரு ரெட் பிளாக் அப்படி அச்சு அப்படி பண்ண அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துட்டு வரும். இது நான் தான் சொல்லி எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இல்லை அது. சோ இப்படிதான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முரண் டெஃபினட்டா இப்ப வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்றேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்ல சமூக ஒழுங்கு அப்படின்றத வந்து இங்க வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோட நம்மளால வேலை செய்யவே முடியாது. பட் ஆனா இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு. அந்த நோக்கத்தோடு நாங்க ஒரு பொருளை விற்க ட்ரை பண்றோம். சோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்க வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்க ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்கவே நாங்க ட்ரை பண்றோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்க இங்க இருக்கிறோம். அண்ட் இதுல பல விமர்சனங்கள் இருக்கு, பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு. அதுதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவர் நான் எப்பவுமே நான் யோசிப்பேன், அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்துல வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியா வந்தவர். அந்த நீந்தி தனியா வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்பல. மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாரா இருக்கிற ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இருக்கிறோம். இப்ப நேபாளத்துல கூட ஜென்சி வந்து பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க அங்க வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலா இருந்திருக்காரு அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. சோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா உள்ள கொண்டு போறப்ப பிரச்சனை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா ஆர்ட் நிறைய நாடுகள்ல மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமா இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு.
அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட் பற்றி எரிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமா இருந்திருக்காரு. ஆனா அவருடைய என்ன சொல்றது தாட் அண்ட் அதில் வந்து எனக்கு சில முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். பட் ஆனா அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளவு பேரை வந்து கிளந்தர செய்ய முடியும், ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழல்ல திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்கள்ல வந்து மிக தீவிரமாக அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இருக்குது. அதற்கு பிறகு இந்த சோசியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமா நீலம் இருக்கு அப்படின்றதுல நான் உண்மையிலேயே வந்து பெருமை கொள்றேன். ஸோ இந்த நீலம் ப்ரொடக்ஷனை என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியா தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமா நான் வந்து இவர் நந்தகுமார் வந்து நான் சொல்லுவேன் நான். அண்ட் வந்து எனக்கு வந்து எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்ட் ஜெனரஸ் வந்து இங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவில் வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அதை சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதிற்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதியன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவன்னு சொன்னா, ஆனா அதே நேரத்தில் அதியன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து அதியனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்பந்த பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனா ஒவ்வொரு வகையிலும் எப்பவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால அதியனை வந்து நான் எப்பவுமே நான் வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்துல நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே அந்த ஷபீர், நவீன் நிறைய பேர் வந்து செம சூப்பரா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்துல இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லரா இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்ட் மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோ சார்பா. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸ்ல வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனா இதுல வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் சில்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் பிரதீப் அண்ட் வந்து பாரலாசிரியர் ரூமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர் மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசூப்பரான கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணேன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையா வந்து என்னோட ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்றோம். அண்ட் நிச்சயமா எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அந்த பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி, அவனை வந்து எல்லாத்துலயும் நான் மறந்துடுறேன். அந்த பீட்ரூட் நிறுவனத்துக்கு நன்றி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அந்த எழிலுக்கு வந்து நன்றி. என்னோடு பக்கபலமா துணையா இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நீங்க இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம், எப்பறம் தொடர்ந்து படம் எடுத்துட்டே இருக்கிறான், படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், படம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீலம் பண்பாட்டு மையம் ஒர்க் நடக்குது, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணிருக்காங்க, நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளா இருக்கிறேன். அண்ட் வந்து என்னுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்ய ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்ட் இன்னும் நிறைய படம் வரப்போகுது. வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் இருப்பது, பைசன் வரப்போகுது, அந்த மக்கள் காலம்னு ஒரு படம் இருப்பது. இது இல்லாம வந்து இன்னும் ஒரு 3 படங்கள் வந்து தயாரிப்புல இருக்கு. ஸோ இது எல்லாமே கார்பரேட் நிறுவனங்களை நம்பி நம்ம படம் எடுக்கல, மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கம் நோக்கி வரப்போகுது. நீங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் நாங்க எங்களால வந்து இது திரும்ப கண்டினியூ பண்ண முடியும். சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீலத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமா வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது. வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் பெறுவோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம்
கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் ஹிந்த்.